அந்த கலர் கட்டு ப்ளூ கலர் இருந்தது, அதுவும் பிங்க் கலரு, கீழே வந்து ஆஷ் கலர்லாம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான் வந்து எடுத்திருக்கேன். நாங்கள் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங் தான் வந்து கிளம்பிட்டோம். பைக்கு தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் சரியான வெயில் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணி வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நுங்கு தான் வந்து இருந்தது. நுங்கு யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ட்டு நுங்கு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இந்த வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் நொங்கு வந்து இருந்தது, ஆனால் பதநீர் வந்து கிடைக்கல. நான் அதான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ நேராக நாங்கள் வந்து கடைக்குள்ளே வந்து நாங்கள் போயிட்டோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா பாருங்கள், அவளுக்கு பிடிச்ச கலராக வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தேன். தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட் வந்து போட்டு பார்த்தோம். எங்களுக்கு நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் வீடியோ வந்து காட்டுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாப் வந்து நான் வந்து எடுத்துட்டேன். நான் வந்து குர்த்தி தான் எடுத்தேன். இந்த குர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர் வந்து வீடியோவில் வந்து ஒரு மாதிரி இருக்குது, பட் நேரில் வந்து வேறு கலர் மாதிரி இருக்குது. நான் 4 குர்த்தி வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து 2 வந்து நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பிக்கு நேராக நாங்கள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்க தான் வந்து கிளம்பி போயிட்டோம். இது எடுக்க தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கடையை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸாக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து இருக்குது. நாங்கள் வந்து புது ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓல்டு ஸ்கூல் வந்து ரொம்ப லாங், அதனால வந்து நியூ ஸ்கூல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு ஸ்கர்ட்டு, தம்பிக்கு இந்த மாதிரி தான். ஸோ என்ன நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து எப்படி தான் டெய்லி நான் வந்து துவைக்க போகிறேன்னு தெரியலை. அந்தளவுக்கு அழுக்காக்கி கொண்டு வருவாங்க. ஒரு வழியாக நாங்கள் எல்லா பர்ச்சேசிங் முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. குட்டீஸ் ரொம்ப பசிக்கி அப்படின்ட்டாங்க. நேராக வந்து ஹோட்டலுக்கு தான் வந்து போயிட்டோம். இன்றைக்கி என்ன நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த பிரியாணி நான் டேஸ்ட் பார்க்கவே இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஆந்திரா ஸ்டைல் பிரியாணினாலே சூப்பர் தான், பட் இதில் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா பட்டர் நான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பட்டர் சிக்கன் பன்னீர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு ஹோட்டலுக்கு போயிட்டு. ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாப்பிங்கில் முடிச்சுட்டு ஈவினிங் வந்த உடனே எங்களுக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு. நைட்டுமே நான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் வந்து அதாவது பசங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் வந்து வாங்க போனோம். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் வந்து கிடைக்காது, அதாவது ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து கடையில் தான் வந்து கிடைக்குது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நேரம் நாங்கள் யூனிஃபார்ம் வாங்க தான் வந்து போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எங்களுக்கு ஒயிட் கலர் யூனிஃபார்ம், நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி யூனிஃபார்ம் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஷாக் ஆகிட்டேன் நானா. இங்கே பாருங்களேன் ஒயிட் கலர் யூனிஃபார்ம். அப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு செட்டு இந்த கலரு. என்ன பண்ண இதெல்லாம் வந்து டெய்லி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல எனக்கே. 2 செட்டு வந்து வாங்கினோம். ஏன்னா ஒயிட் கலர் பார்த்திங்களா பயங்கரமாக வந்து அழுக்காகும்னு சொல்லிட்டு 2 செட்டு வந்து வாங்கினோம். இது வந்து யூனிஃபார்மு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் வந்து ஸ்கர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2மே பார்த்திங்கன்னா சரியாக வந்து அழுக்கு பிடிக்கும். என்ன பண்ண வேறு வழி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து இந்த கலர் வந்து தம்பிக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே தான். ஒயிட் கலரு ஷர்ட்டு தம்பிக்கு. இந்த கலர் வந்து டவுசர் தம்பிக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லோ கலர் நல்லா இருக்குல்ல, எல்லோ கலரு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலரு டவுசர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாப்பா வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே கலர் வந்து போடக்கூடாது, அதனால வந்து தம்பிக்கு வந்து எல்லோ கலரு, பாப்பாவுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வந்து வாங்கியாச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நியூ ஸ்கூலோட யூனிஃபார்ம் இதுதான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி. சாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து முடிச்சிருச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இன்னர்ஸ் வந்து வாங்கினோம் தம்பி பாப்பா. கேமராவுக்கு வந்து ஒரு வேறு கலர் மாதிரி தெரியுது, ஆனால் க்ரீன் கலர், இது வந்து லைட் க்ரீன் கலர்.
நல்லா இருக்கா? அப்புறம் இந்த பேண்ட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு இது வந்து. அப்புறம் எப்போதும் போல் ரஃப்யூஸ் பேண்ட்டு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுவும் பிங்க் கலரு, கீழே வந்து ஆஷ் கலர்லாம் இருக்கா, பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. இது நல்லா காட்டன், நல்லா பியூர் காட்டனு. இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து போடலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கவுன் இது எப்படி இருக்குது பாருங்கள். இதுவுமே காட்டன் தான். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து இந்த பேண்ட்டு, தம்பிக்கு வந்து இந்த 2 பேண்ட்டு. இந்த ஜீன்ஸு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 எடுத்துருந்தோம். 2 கலர். அடுத்து வந்து இங்கே பாருங்க, தம்பிக்கு வந்து டிஷர்ட்டு இது ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒன்று 2. அதே டிசைனில் இந்த கலர் நல்லா இருக்குல்ல. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து. மொத்தம் 3 டிஷர்ட் வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே வாங்குறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 டாப் வந்து எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டாப் நல்லா இருக்கா? ஹஸ்பண்ட் செலெக்ஷன், என்னோடய செலெக்ஷன் இல்லை. மேக்ஸிமம் நான் போடுற எல்லா டாப்புமே ஹஸ்பண்டு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு. இந்த கலர் இது ஒன்று. அப்புறம் வந்து செட்டாக வந்து இருந்தது. இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை, அதனால இந்த கலர் வந்து எடுத்தேன். இது நான் செலக்ட் பண்ணது இந்த கலர். ஆனால் வீடியோவுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது, பட் நேரில் வந்து வேறு கலரில் மாதிரி இருக்குது. இந்த டாப் ஒன்று. ஷால் நல்லா இருக்கு. ஷால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பேண்ட் வந்து இந்த நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்புறம் வந்து எப்போதும் போல் பாப்பா தம்பிக்கு வந்து பனியனு, அதுக்கப்புறம் வந்து இன்னர்ஸு அதெல்லாம் வந்து வாங்கினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் இவ்வளோ தான் இப்போதைக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷாப்பிங் பண்ண ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து எனக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ஒரு சின்ன ஒரு விளாக் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.